ஷலோம். நவம்பர் மாத காலை தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாதம் முழுவதும் பரிசுத்தாவியானவரை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை பரிசுத்தாவியானவர் பல்வேறு பெயர்களில் அறியப்பட்டிருக்கிறார். அவரை பெற்றுக்கொள்வதும் அவரை பற்றி அறிந்து கொள்வதும் பரிசுத்தாவியானவரை அப்பியாசப்படுத்துவதும் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அத்தியாவசியமான காரியங்களில் ஒன்றாய் காணப்படுகிறது. வாருங்கள், பரிசுத்தாவியானவருடைய நிறைவை பெற்று அவருக்குள் நாம் நிலைத்து வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஷலோம். எருசலேமிற்கு வந்த முதலாவது குழு எதற்காக வந்தார்கள்? தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக வந்தார்கள். அந்த 7 அகல்களும் எரிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எண்ணெய் தேவை. முடிவாக நாம் என்ன சொல்ல முடியும் என்று சொன்னால், பரிசுத்தாவியானவருடைய கண்கள் பூமியெங்கும் சுற்றி பார்க்கிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். படிப்போ அல்லது திருமண வாழ்க்கையோ அல்லது பொருளாதாரமோ அல்லது கடன் பிரச்சனையோ வீடு கட்டுவதோ எதுவாயிருந்தாலும் யாருடைய பார்வை விழ வேண்டும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியான காலை பொழுதிலே இனிமையான வாழ்த்துக்களை சந்தோஷத்தோடு சொல்லிக் கொள்ளுகிறோம். பரிசுத்தாவியானவர், அவருடைய செயல்பாடுகள் எவ்வளவு நிறைவானவைகளாக, மகிழ்ச்சி அளிக்கிறவைகளாக நமக்கு காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனின் அடிமைத்தனத்தில், அதாவது சிறையிருப்பில் 70 ஆண்டுகள் இருந்தார்கள். அதன் பின்பு அவர்கள் திரும்பி வருவதற்கு கோரேசு ராஜாவினுடைய உத்தரவின்படி அவர்கள் எருசலேமிற்கு வருகிறார்கள். எருசலேமிற்கு வந்த முதலாவது குழு செருபாபேல் என்கிறதான அற்புதமான ஒரு தலைவனுடைய தலைமையில் வருகிறதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். எதற்காக வந்தார்கள்? தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக வந்தார்கள். ஆலயத்தை கட்டுவதற்கு இவர்கள் அஸ்திபாரம் போடும் பொழுது, ஆலயத்தை கட்டுவதற்கு எதிரிகள், அதாவது இஸ்ரவேலினுடைய, யூதாவினுடைய எதிரிகள், அவர்கள் ஆலயம் கட்டக்கூடாது என்று சொல்லி தடைகளை விதித்து மிகப்பெரிய ஒரு தடை அங்கே ஏற்படுகிறது. அந்த சூழ்நிலையில் கர்த்தர் ஆகாய், சகரியா என்ற 2 அற்புதமான தீர்க்கதரிசிகளை எழுப்பி ஆலயம் கட்டுவதற்கு தடைப்படும் பொழுது சோர்ந்து போயிருக்கிற மக்களை தேற்றி உற்சாகப்படுத்தி கர்த்தர் காரியங்களை செய்வார் என்று சொல்லுகிறார்கள். இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பலப்படுத்துகிறார். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எவ்வாறு அறியப்படுகிறார் என்பதை கவனிப்போம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமியெங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். பூமியெங்கும் சுற்றி பார்க்கிறவர்களுடைய கர்த்தருடைய 7 கண்கள். கவனிங்கள், இது தேவனுடைய ஆலயத்தில் வைக்கிற, அதாவது பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்படுகிற பொன் குத்து விளக்கு. அதற்கு 7 அகல்கள் உண்டு. அந்த 7 அகல்களும் எரிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எண்ணெய் தேவை. அந்த எண்ணெய் யாரை அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால் பரிசுத்தாவியானவரை அடையாளப்படுத்துகிறது. முடிவாக நாம் என்ன சொல்ல முடியும் என்று சொன்னால், பரிசுத்தாவியானவருடைய கண்கள் பூமியெங்கும் சுற்றி பார்க்கிறது. பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களுடைய அந்த பரிசுத்தாவியானவர்களுடைய கண்கள் செருபாபேலினுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாக பார்க்கிறது. இந்த ஆலயம் கட்டுகிற இந்த பணி இஸ்ரவேல் மக்கள், அதாவது சிறையிருப்பிலிருந்து திரும்பி மீண்டு வந்த யூதர்களுக்கு ஒரு பெரிய மலை போல காணப்படுகிறது. பெரிய மலை போல காணப்படுகிற இந்த செயலை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ சமபூமி ஆவாய். செயல் யாருடைய செயல்? பரிசுத்தாவியானவருடைய செயல். மனிதர்களாகிய நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய பலம் அல்லது நான் நினைத்து கொண்டிருக்கிற இந்த பராக்கிரமம்
அவைகள் தேவனுடைய ஆவிக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது. என்னுடைய பலத்தினாலும் என்னுடைய பராக்கிரமத்தினாலும் நான் எதையுமே செய்ய முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் செய்யவே முடியாது, சாதிக்கவே முடியாது, இது ஒரு பெரிய மலை போல காணப்படுகிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்கிற எந்த காரியமாய் இருந்தாலும் யாரால் அதை செய்ய முடியும் என்று சொன்னால், பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களுடைய கர்த்தருடைய 7 கண்கள் செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாக பார்த்து அவனை ஆலயம் கட்ட வைத்து அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்ய வைத்ததே, அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். அவரால் அவரினுடைய கிரியைகளால் செய்ய முடியாத காரியங்கள் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. இந்த கால வேளையிலே பெரிய பர்வதம் போல, மலை போல இருக்கிறது, இவைகளெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில சாத்தியமாகுமா, நடக்குமா என்கிற கேள்வியோடு அமர்ந்திருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற பதில் என்ன? என் மகனே, என் மகளே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பார்க்கிறார், அதுவும் சந்தோஷமாய் பார்க்கிறார். செருபாபேல் கையில் இருக்கும் தூக்கு நூல் என்று சொல்லும் பொழுது நீங்கள் எதை சம்பந்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்டால், தேவாலயம் என்கிறதான கட்டிடப்பணி. கட்டிடப்பணியை கட்டுவதற்கு ஒரு அடையாளமான சின்னம் தான் தூக்கு நூல். கர்த்தருடைய கண்கள் எதை பார்க்கிறது? தூக்கு நூலை பார்க்கிறது. எப்படி பார்க்கிறது? சந்தோஷமாய் பார்க்கிறது. கர்த்தருடைய பார்வை தூக்கு நூலில் விழுந்தபடியினால் எது நடக்க முடியாமல் இருக்கும் என்று சொல்லி ஜனங்கள் நினைத்தார்களோ அது நடந்தேறினது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய இந்த பார்வை எதன் மேலே நீங்கள் விழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் சொல்லி நீங்கள் அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டும். என்ன சொல்லி ஜெபிக்க வேண்டும்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே என்னுடைய மகனுக்கு அல்லது என்னுடைய மகளுக்கு படிப்போ அல்லது திருமண வாழ்க்கையோ அல்லது பொருளாதாரமோ அல்லது கடன் பிரச்சனையோ அல்லது எதிர்காலமோ வீடு கட்டுவதோ எதுவாக இருந்தாலும் யாருடைய பார்வை விழ வேண்டும்? கர்த்தருடைய பார்வை அதன் மேல் விழ வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய மகனுடைய எதிர்காலத்தை பாருங்க, கல்வியை பாருங்க, என்னுடைய பலவீனத்தை பாருங்க, என்னுடைய கடன் பிரச்சனையை பாருங்க, உம்முடைய பார்வை விழட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தருடைய ஆவியானவரால் அதை செய்து முடித்து உங்களை சந்தோஷிப்பிக்க முடியும். கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. அந்த கர்த்தருடைய கண்கள் உங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாய் பார்க்கிறது என்கிறதான சந்தோஷமான செய்தி இந்த காலை வேளையில் சொல்லுகிறோம். வாருங்கள், இணைந்து நாம் அறிக்கை செய்வோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். பெரிய பர்வதமே, நீ செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்பொழுது தலைக்கல்லை செருபாபேல் கொண்டு வருவார், கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஜனங்கள் ஆர்ப்பரிப்பார்கள். ஆம், கிருபையாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் ஆர்ப்பரிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நீதி நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, கர்த்தருடைய கண்கள் என்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவனுடைய வாழ்க்கையிலும் விழட்டும். எங்களுடைய தேவைகள் மேல் கர்த்தருடைய கண்கள் விதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பொழுது தேவைகள் சந்திக்கப்படும். எங்களுடைய வியாதிகள், பலவீனங்கள், வறுமைகள், கடன் பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலம், தொழில், கல்வி, வியாபாரம், விவசாயம், இவைகள் எல்லாவற்றின் மேலும் கர்த்தருடைய கண்கள் பதிக்கப்படட்டும். அப்பொழுது தரிசனமாய், நிச்சயமாய், சந்தோஷமாய் நிறைவேறும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, மலை போல் இருக்கிற காரியங்கள் எல்லாம் உம்முடைய கண்கள், உம்முடைய பார்வைப்படும் பொழுது ஆண்டவரே, எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, எங்களுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலேயே
உம்முடைய பார்வை என்கிறதான அந்த ஆவியினாலேயே அவைகள் சமபூமியாகவும் ஒன்றும் இல்லாமல் போகும். எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். பரிசுத்தாவியானவருடைய செயல்பாடுகளுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ளாக இருந்து கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். துதி கனமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். நான் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். வசனம் சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானவர்களிடத்தில் வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவனுடைய முதல் வருகையும் கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையும் ஆதியாகமத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதியாகமத்திலே எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது? எப்பொழுது சொல்லப்பட்டது? குத்தின என்னை அவர்கள் நோக்கி பார்ப்பார்கள், ஒரே மகனுக்காக அழுது புலம்புவதைப் போல புலம்புவார்கள். அந்த புலம்பல் அவர்களுடைய அழுகை அவர்களுக்கு ரட்சிப்பாக மாறும்.